ஹலோ எவ்ரிவான், நான் தான் கோகுல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நம்ம வந்து 25 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து ரிமைனிங் 25 கொஷின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். சரியா? இனிமேல் கொஞ்சம் வீடியோ வந்து குயிக்காக வந்துடும். ஒரு 2 டேஸாக வந்து மேக்ஸ் வீடியோ வந்து போடல, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகே, சரி நம்ம கொஷினுக்கு போயிடலாம். அமேசானை தான் இப்படி போட்டிருக்கான். இஃப் அமேசான் டிசைடட் டு கிவ் அன் ஆவரேஜ் salary ஆஃப் a 21,000 to the delivery partners and allocate 13.44 crore for the same in 2022. இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 2021 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க 2022க்கான டேட்டான்றத இங்க கொடுத்துட்டான். சரியா? சரி, find the percentage increase in number of delivery partners from 21 to 2022. 2021ல இருந்து 2022க்கு எந்த அளவுக்கு வந்து டெலிவரி பார்ட்னர்ஸ், அதாவது டெலிவரி பண்ற ஆளுங்க வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னு தான் கேட்குறாங்க. இப்போ அலோகேட் பண்ணது பாத்தீங்கன்னா எவ்வளோ? 13.44 கோடி. இந்த 13.44 கோடி எப்படி எழுதலாம்? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக், 10 லேக், crore, 1 crore, 10 crore. கரெக்டா? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக், 10 லேக், crore, 10 crore. ஓகே, இதை அப்படியே எழுதிக்கலாமா? 13, 4, 4, இத்தனை 0. இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு அலோகேட் பண்ண அமௌண்ட். ஆவரேஜ் சேலரி எவ்வளோனா 21,000 கொடுத்துருக்கான். அதாவது அலோகேட் பண்ண அமௌண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பர்சன், இது சேர்ந்தாதான் எனக்கு ஆவரேஜ் சேலரி அப்படின்றது கிடைக்கும். ஆனா இங்க நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த எண்ணை இங்க வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு 21,000 நான் இங்க போட்டுருவேன். போட்டு நான் இப்ப கேன்சல் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 3 0க்கு 3 0 கேன்சல் பண்ணிட்டேன். இப்ப அடுத்து நான் 1344 வந்து அடிக்கணும். நான் என்ன பண்றேன்? சிம்பிளா 7 டேபிள்ஸ்ல அடிச்சுட்டு போயிடுறேன். 7 டேபிள்ஸ்ல அடிச்சா எனக்கு என்ன வரும்? 1 9 2 192 வந்துச்சா? அகைன் நான் கேன்சல் பண்றேன். 64ன்னு வருதா? எஸ், 64ன்னு வருது. 64 எத்தனை 0 இருக்குன்னா 2 0 இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா 2022ல இருக்கக்கூடிய டெலிவரி பார்ட்னர்ஸ், டெலிவரி பண்ற ஆளுங்க. இங்க பாத்தீங்கன்னா 5ன்னு கொடுத்துருக்காங்க இன் தௌசண்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? 5000 அர்த்தம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் 5000ல இருந்தது, இப்ப பாத்தீங்கன்னா 6400ன்னு இருக்கு. அப்ப எவ்வளோ? 1400ன்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1400 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவுல இருந்துன்னா 5000த்துல இருந்து. இன்டூ 100. இதை நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ன்றது கிடைச்சிடும். என்ன பண்ணிக்கலாம்? 3 0க்கு 3 0 கேன்சல் பண்ணிடலாமா? இது எவ்வளவு? 28 வருமா? 28%. 27th கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? The person deposited some amount of money in a bank at simple interest. After 20 years, 20 வருஷம் கழிச்சு அமௌண்ட்ன்றது எப்படி ஆயிடுச்சுன்னா 9 மடங்கா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, அமௌண்ட்ன்றது 9 மடங்கா இருக்கு. In how many years will the amount become 13 times the amount if the interest rate remains the same? இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேமா இருக்கு. இதுவே வந்து 13 மடங்கு ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்றதான் கேட்கலாம். அமௌண்ட் என்னதுன்னா 9 மடங்கு ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரின்சிபல் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா 9x அமௌண்ட் ஆயிடுச்சுன்னா கரெக்டா? பிரின்சிபல் இது அமௌண்ட். அப்போ என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எத்தனையா இருக்கும்? 8x இருக்குமா? இதுதான் நீங்க எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். 8x மாறுறதுக்கு எனக்கு 20 வருஷம் தேவைப்படுதுன்னா எனக்கு இங்க பாத்தீங்கன்னா அமௌண்ட் இருக்கு. அப்போ அமௌண்ட் இது சாரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? 12 வருமா? 12x. ஸோ 12x மாறுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? அதுதான் என்னோட கேள்வி. இதை அப்படியே போட்டலாமா? 20 divided by 8 into 12. சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? இது 2 times 5 times. again சால்வ் பண்ணோம்னா 30 years ஆகும். இவ்வளவுதான் ஆன்சர். In a store, an item with marked price of 82,500 is available at a discounted price of 79,200. What is the percentage of discount given on that item? எவ்வளவு டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க? 82,500 அப்படின்றது மார்க் பிரைஸ். 79,200ன்றது என்னதுன்னா டிஸ்கவுண்ட் பண்ண பிரைஸ். எவ்வளவு டிஸ்கவுண்ட் எத்தனை பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆயிருக்குன்னு தான் கேட்கறாங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நார்மலா மைனஸ் பண்ணிக்கணும்னா இது ஒரு 800, இது ஒரு 2800, 2800 3300 கிடைக்குமா? 3300 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிருக்காங்க. எவ்வளோன்னா எவ்வளோத்துலதுன்னா 82,500 இன்டூ 100. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாமா?
கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம இதை 11 டேபிள்ஸ்ல அடிச்சோம்னா என்ன வந்துடும்? 11 டேபிள்ஸ்ல அடிச்சா 3 டைம். எப்படி 11 டேபிள்ஸ்னா இது 13, இது 2 மைனஸ் பண்ணா இது வந்துருச்சு 11 வந்துருச்சு. அதனால டக்குன்னு 11 டேபிள்ஸ்னு சொல்லிட்டேன். 77 5. அகைன் நான் கேன்சல் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 25ன்றது கிடைக்கும். 25 அடிச்சோம்னா 4% வந்து டிஸ்கவுண்ட். If two circles of radii 35 cm, 25 cm touch externally, each other externally, length of the common tangent is கேட்குறேன். சரி, இதுக்கு ஃபார்முலா என்ன? 2 into root of r1 into r2. ஓகேவா? டிஸ்டன்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல, அதனால வந்து இப்படி எழுதிட்டேன். சரி, இப்போ என்ன பண்ணிக்கலாம்? 2 root 35 into 25. இங்க எல்லாமே என்னதுன்னா நியரஸ்ட் டு டெசிமல் இந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். உள்ள மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வந்துடும்? 35 இன்ட்டு 25 இன்ட்டு 4ன்னு கிடைக்கும். கரெக்டா இந்த 2ன்றது ரூட்டுக்கு உள்ள எடுத்துட்டு போகும்போது 4ஆ மாறிடும். ஸோ இப்போ 35 00. இதுதான் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்கொயர் ரூட் இருக்கு. நமக்கு நியரஸ்டா தெரிஞ்சது எவ்வளோ? 36 3600. 3600ன்றது ஒரு ஸ்கொயர் நம்பரா? 60 ஸ்கொயர் தானே அது. அப்போ 60 ஸ்கொயருக்கு உள்ளதான் இருக்கணும். நம்பர் பாத்தீங்கன்னா ரொம்ப நியரஸ்டா இருக்கு. ஸோ 59 கிட்ட வந்ததுன்னா கரெக்டா இருக்கும். நான் 59 ஸ்கொயர் பண்ணி பாக்குறேன். ஸ்கொயர் எப்படி ஈஸியா பண்றதுன்றத நம்ம டூல்ஸ் சீரீஸ்ல வந்து சொல்லியிருக்கோம். யாராவது பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா போய் பாருங்க. 25 81 45 90 1 8 4 3 கரெக்டா? ஸோ அப்போ 3481 எழுதிக்கிறேன். 59 ஸ்கொயரை தாண்டி இருக்கணும் அந்த நம்பர். எனக்கு 60 ஸ்கொயருக்கு உள்ள இருக்கணும். அப்படின்னா 59க்கும் 60க்கும் நடுவில் எது இருக்கு? 59.16 தான் இருக்கு. இதுதான் என்னோட ஆன்சர். The following graph, okay. The percentage increase in the recruitment of employees from 2017 to 2018 என்னன்னு கேட்குறான். 2017 to 2018. இப்போ இது எவ்வளோ? 600 400னா இது ஒரு 500. 500ல இருந்து எவ்வளோ இருக்குன்னா 1000 ஏறி இருக்கு. எத்தனை மடங்கு இருக்கும்? 2 மடங்கு ஏறி இருக்கு. 2 மீன்ஸ் எவ்வளோ? 200%. 200%, சாரி 100%. இன்டூ 2னா 100% மாத்தி சொல்றேன். ஓகே. இந்த வேல்யூ ஆஃப் 5 பிளஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன பண்ணிக்கலாம்? 8 4 10 5 10 10 தான் நம்மளோட ஆன்சர். A dishonest dealer sells his good at 20% loss on cost price. சரி, காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், 20% லாஸ். 100 ரூபாய்னா 80 ரூபாய்க்கு விட்டுருப்பான். ஆனா வந்து என்ன பண்ணிருக்கான்னா ஃபால்ட்டி வெயிட் தட் வெய்ஸ் 25% பிளஸ். அப்படின்னா 100 ரூபாய்க்கு வித்திருப்பான் அப்படின்னா நிஜமாவே அவன் 75 ரூபாய்க்கு தான் அந்த பொருளோட காஸ்ட் இருக்கும். கரெக்டா 25% தான். இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எவ்வளோ? 75 80னா 5 டிவைடட் பை 75 இன்டூ 100. கேன்சல் பண்ணா 15ஆ? 100 டிவைடட் பை 15 எத்தனை டைம்ஸ் வரும்? 7 டைம்ஸ் பண்ணோம்னா 105ன்னு போயிடும். 6 டைம்ஸ் பண்ணாதான் 90 வரும். 6ல எதோ ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. இது ஒண்ணுதான் இருக்கு. இது ஆன்சர். ப்ராஃபிட் தான் கண்டிப்பா கிடைக்கும். கரெக்டா? ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் ஆஃப் 28 சென்டிமீட்டர் டயாமீட்டர். ஓகேவா? 28 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்குறாங்க. 4πr². ஃபர்ஸ்ட் எப்பயுமே என்ன பண்ணலாம்? 11ஓட மல்டிபிளான்னு பார்க்கலாமா? இது ஒரு 3, இது ஒரு 11, இது கிடையாது. நெக்ஸ்ட் இது ஒரு 7, இது ஒரு 14, இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இது ஒரு 8, இது ஒரு 8 கிடைக்குது. இது பாருங்க 4 8, இதுவும் கிடையாது. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். இந்த 28க்கு பதிலாக 14ன்னு போட்டு, ஏன்னா ரேடியஸை 14ன்னு வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நார்மலாக போடுறவங்க இந்த வேல்யூ ஆஃப்னு கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்கான். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நார்மலாகவே பண்ணிக்கலாம். ஷார்ட்கட்லாம் எதுவும் இல்லை. இது 6 7 டிவைடட் பை 3. டினாமினேட்டர் நியூமரேட்டர். அவ்வளோதான். எங்கப்பா அது? இந்த வேல்யூ ஆஃப் 1 + 1 இந்த மாதிரி கொடுத்துருக்கானா? நார்மலாக பண்ணிக்கலாம். 6 7 பை 3. டினாமினேட்டர் நியூமரேட்டர் அப்படியே மேலே போட்டுருங்க. 7 5 35. 35 + 3 என்ன வரும்? 38 வரும். 38 டிவைடட் பை 7. இப்போ டினாமினேட்டர் நியூமரேட்டர் 7 வருமா? இப்போ 1 + 7 டிவைடட் பை 38 என்ன வந்துருச்சு? 40
5 வந்துருச்சு divided by 38. அகைன் என்ன ஆகும் 45 divided by 38 இருக்கும் denominator numerator. ஸோ இப்போ 1 plus 38 divided by 45. சரியா? இது எங்க இருக்குன்னு பாருங்க. இங்கதான் இருக்கு. இதுதான் ஆன்சர். The ratio of marks of A and B 3:4. AB வந்து 3:4. BC வந்து 4:5. ஓகே. டிஃபரன்ஸ் சிக்கும் ஏக்கும் 30. 2 பார்ட் வந்து 30. அப்போ 1 பார்ட் வந்து 15. என்ன வந்துடும்? பியோட வேல்யூ கேட்குறாங்க 60. எக்ஸ் பிளஸ் 1/x ஓட வேல்யூ 2. அப்போனா எக்ஸோட வேல்யூ 1 தான் இருக்கும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 1 + 4 1 - 4 என்ன வரும்? இது ஒரு 5, இது ஒரு -3 -50. சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ வால்யூம் என்ன வரும்? இது சர்ஃபேஸ் ஏரியானா r² இருந்திருக்குமா? r1² r2² இருக்குது. ரூட் எடுத்தோம்னா r1 r2 கிடைக்குமா? இப்போ 3:7. இதை கியூப் பண்ணிட்டோன்னா எனக்கு வால்யூமா என்ன வரும்? 27:343. Two similar triangles of triangle XYZ LMN. Area of XYZ வந்து 16. ஓகே. இதை வந்து நான் இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா எனக்கு வந்துடும். இந்த ஏரியா வந்து இவ்வளோ. இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா எனக்கு சைடு கிடச்சிரும். சைடோட ரேஷியோ 4/5. சரி. YZோட வேல்யூ என்னன்னா 2.5ன்னு சொல்றாங்க. நம்ம YZ அந்த XYZலாம் வந்து நியூமரேட்டர்ல எழுதியிருக்கோம். LMN வந்து நம்ம கீழே எழுதியிருக்கோம். கரெக்டா? ஸோ 2.4 வந்து மேலே போட்டுக்கிறோம். கேட்கறது MNன்றது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கீழே தான் போட்டிருக்கோம். கரெக்டா? அதை நான் இப்படி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை சால்வ் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2.4னா 12ன்னு வரும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3. எக்ஸோட வேல்யூ 3. சேவிங் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி சேவ்ஸ் 8,000 per month அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த டோட்டல் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஃபேமிலி கேட்குறாங்க. சரி, மொத்தம் இது ஃபுல்லாகவே எவ்வளோ? 360 டிகிரியா? 360 டிகிரியா? 360 டிகிரியில் எனக்கு என்ன இருக்குன்னா எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்கு, சேவிங்ஸும் இருக்கு. சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி இருக்கு. 60 டிகிரி தான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 8,000 ரூபான்னு சொல்லியிருக்கான். அப்போ நான் 360ல 60 எடுத்துட்டேன்னா மீதி எல்லாமே எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் தானே. அப்போ 300 டிகிரி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். சரியா? அப்படியே அடிச்சிடலாமா? 2 4 40,000 வரும் ஆன்சர். இஃப் tan theta is equal to 3/10 இந்த வேல்யூ கேட்குறாங்க. a + b a - bல இருக்கா? 1 - sin² theta. இது 1 - cos² theta. எப்படி எழுதிக்கலாம்? இதை cos² thetaன்னு எழுதிக்கலாம். இதை sin² thetaன்னு எழுதிக்கலாம். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 1/cot சாரி 1/1 இல்லை, வெறும் cot² thetaன்னு எழுதலாம். அதை 1/tan² thetaன்னு எழுதலாம். அப்போ என்ன பண்ணோம்? உல்டா பண்ணி ஸ்கொயர். உல்டா பண்ணுறேன், ஸ்கொயர் பண்ணுறேன். ஆன்சர் அவ்வளோதான். In which year was the total production of cars P and Q together? P and Q சேர்த்துட்டேன், ஆட் பண்ணிட்டேன். Together is equal to total production of cars RS together. அதாவது P plus Qவும் R plus Sவும் எங்க ஈக்குவலா இருக்குன்றதை கேட்குறாங்க. எந்த இயர்ல? அப்படியே ஆட் பண்ணலாம். 24 25 30 23 30 26 29 அதிகமாக வருது. 33 33 1993 தான் நமக்கு கரெக்டா வரும். ஓகே. இந்த கேள்வியில கொடுத்துருக்க என்னன்னா 16x⁴ plus 16x⁴ is equal to என்னன்னு கேட்டிருக்கு. சரியா? இப்ப நான் என்ன பண்றேன்னா 16x⁴ plus 1/16x⁴ இந்த ரெண்டு இடத்துலயுமே நான் என்ன பண்ணிடுறேன்னா ஒரு +2 நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டோன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இது பார்க்க எப்படி இருக்கு? 4x² plus 1/4x² இருக்கா? இப்போ இதை நான் ஆட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? 14161. 14161ன்றது எதோட ஸ்கொயரு? எதோட ஸ்கொயரு? 1ல முடியுதுன்னா 1 இல்லை 9 இருக்கும். 2 டிஜிட் வச்சுட்டா 141. 141னா ஒரு 12, இது 12.
கரெக்டா? 12னா 1 ஓகே 120 ஒன்று இருக்கு 1 to 9 ஒன்று இருக்கு. கரெக்டா 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 61 2 அடிச்சோம்னா 144 144க்கு உள்ள வந்து எது இருக்குன்னா ஓகே 111 சரியா 111 111 ஸ்கொயர் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், கண்டிப்பா இது கிடையாது. 119 ஸ்கொயரா தான் இருக்கு 119 ஓகேவா? அவ்வளவுதான். அதாவது ரூட் எடுத்துக்கிறாங்க, வேற எதுவும் இல்லை. ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயர் ரூட்னா இதுக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா அகைன் நான் என்ன பண்றேன், அதே ப்ராசஸே பண்றேன். 2x plus 1 by 2x 119 plus 2 whole square 121 11 ஆன்சர் என்ன 11. இதுல நார்மலான அந்த மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் தான் இருக்கு. இது என்னது நார்மலாவே போட்டுடலாம். 274 830 4011 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 3 7 6 276 வருது. இது நெக்ஸ்ட் 92736 டிவைடட் பை 276 into 7 7ஆல் கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்ப்போமா? கண்டிப்பா முடியணும், ஏன்னா எல்லாத்துலயுமே இதுவா இருக்கு. 7ஆல் கேன்சல் பண்ணோம்னா 2 3 1 2 3 56னா 8 இது 21னா 4 276ஆல இதை கேன்சல் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தோம்னா பண்ண முடியணும். சரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2 டேபிள்ஸ்லேயே கேன்சல் பண்ணிடுவோம். 1 இது எத்தனை 38 கரெக்டா 38. இது என்ன வரும் 6 6 2 4ன்றது வரும். அகைன் 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 69. இது எவ்வளோ 3 3 1 2ன்னு வரும். அகைன் 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுறேன். 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணனா 23ன்றது கிடைக்குது. 1104 23 டேபிளில் வந்து நிற்கிது. 1104 டிவைடட் பை 23 சரியா? 5 டைம்ஸ் பண்ண என்ன ஆகும் 15 1 115 வரும். அப்போ 9 டைம்ஸ் பண்ணி ஆகணுமா? 9 டைம்ஸ் பண்ணோம்னா 7 2 4 டைம்ஸ் பண்ணணும். 4 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா 12 1 92. ஸோ 92 இது ஒரு 4 டைம்ஸு, இது ஒரு 8 18 4 184 2 3 இன்டூ எத்தனை டைம்ஸில் 4 வரும் 6னா 18 8 டைம்ஸ் வருமா? எஸ் 8 டைம்ஸ் வருது. ஸோ 48. ஸோ 48ஆல் வந்து அடியுது. அப்போ 153 + 48 எனக்கு என்ன கிடைச்சிரும் 561ன்றது கிடைச்சிரும். இதுதான் ஆன்சர். கடுப்பான சம் தான், ஈஸி தான், பட் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஓகே. If 24 people can build 90 identical walls in 25 days, then how many more days will 27 people require to build 162 such walls? சரி, MDH/W இதுதான் ஃபார்முலா. இங்கே h தேவைப்படல. 24 people 25 days நம்பர் ஆஃப் ஒர்க் எவ்வளோனா 90 ஐடென்டிக்கல் வால்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 days எத்தனை ஹவு மெனி 25 days கிடையாது எக்ஸ் டேஸ் இன்டூ 27 people இது 162 வால்ஸ். ஓகேவா? 9ல் அடிச்சோன்னா என்ன வரும் 1 இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 7 18ன்னு வருது. அகைன் வந்து நான் 9 டேபிள்ஸ் அடிச்சேன்னா எனக்கு என்ன வந்துடும் 81 இன்ட்டு 2னா 162. இது 3 டேபிள்ஸ், இது 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். அகைன் நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா இது எனக்கு ஒரு 8 வருமா? அப்போ 25 இன்டூ 16 இதை நான் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் டிவைடட் பை 10 இருக்குப்பா, அதை மறந்துடாதீங்க. கேன்சல் பண்ணனா இது 5 இது 2 10 கேன்சல் பண்ணால் இது 8, அதாவது 40 டேஸ்ன்றது கிடைக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ நாள் தேவைப்பட்டதுன்னா 25 நாள் தேவைப்பட்டது. இப்போ 40 நாள் தேவைப்படுது. கரெக்டா 40 டேஸாக தேவைப்படுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹவு மெனி மோர் டேஸ் தான் 15 இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
என்னோட ஆன்சர் அப்போ 15 4. R reaches office from home in 30 minutes and come back in 20 minutes. The distance to his office from home is 12.5 kilometer. What is his average speed? ஒன்றும் இல்லை, ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைமா. அவ்வளோதாங்க, வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12.5. இது நல்லா இல்லை இந்த கலர். 12.5 கிலோமீட்டர் டிவைட் பை டோட்டல் டைம் எவ்வளோ? 30 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் ஆட் பண்ணால் 50 நிமிஷம். 50 நிமிஷத்தை நான் ஹவராக மாற்றினா டிவைட் பை 60 போடுவேன். டினாமினேட்டர் நியூமரேட்டர் கரெக்டா? இன்டூ 60. இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணுறேன். இது எவ்வளோ? 2.5 வரும். 2.5 இன்டூ 6 30. ஆன்சர் எவ்வளோ? 30. If 40% of A is equal to 60% of B is equal to 1 by 6 of C. A is to B is to C ஓட வேல்யூ என்னன்றதை கேட்கணும். அப்படியே எழுதிக்கலாமா? 40 divided by 100 A is equal to 60 divided by 100 B is equal to 1 by 6 divided by C is equal to. கேன்சல் பண்ணிக்கலாமா? இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 5 5. இது எவ்வளோ வருது? இது பார்த்தீங்கன்னா 3ன்னு வருதா? ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். இது 6, இது 4. ஸோ 5/4 இஸ் டூ 5/6 இஸ் டூ 3 தான் வந்து எனக்கு வரணும். ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கான் கரெக்டா? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்? எல்சிஎம்ன்றதை எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தால் என்னது? 12. அப்போ இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3 மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே 12 மாத்திரம்னா நான் இங்கே 12 தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதனால் இங்கே 12 மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ 15:10:36 தான் என்னோட ஆன்சர். In an election, A received 27% of votes and B received 125,982 votes. 19% வந்து ஓட்டு போட வரல. Find the number of votes received by A. சரி, பிக்கு இவ்வளோ ரைட்டு. சரி, 100% அப்படி எடுத்துப்போம். 100%ல் 19% வந்து ஓட்டு போட வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை 81x எடுத்துக்கலாம் கரெக்டா? 81xல 27x வந்து என்னது? ஏ ரிசீவ் பண்ணிட்டான் 27x. அப்போ மீதி எவ்வளோ இருக்க போகுது? மீதி பார்த்தீங்கன்னா மீதி 54xன்றது இருக்குமா? கரெக்டா? ஸோ 54x தான் 125,982. 50 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ 27xோட வேல்யூ என்னன்னா அப்படிதான் கேட்குறாங்க. ரைட், இப்போ அப்படியே கேன்சல் பண்ணால் 2, அகைன் நான் அப்படியே கேன்சல் பண்ணால் 6 6 4 9, இது ஒரு 9. 64991. ஏதாவது 1 விட்டனா? 1. அவ்வளோதாங்க நமக்கு ஆன்சர். 6 4. In an election, A received 27% of the votes and B received 125,982 votes. 19% did not cast their votes. Find the number of votes received by A. இப்போ ஏக்கும் பிக்கும் வந்து போட்டி நடக்குது. 100xன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் votes எடுத்துக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் votes-ல 19% ஓட்டு போடவே வரல. அப்போ 81x தானே இருக்கும். 100xல 19 போயிடுச்சுன்னா 81x. இந்த 81xல 27% என்னதுன்னா யாரு? சார் 81xல இல்ல, ஆஃப் த வேர்ட்ஸ்ன்னு அவன் பொதுவாக கொடுத்துட்டான். அப்போ இதுல 27x ஏக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க கரெக்டா? போட்டின்றது 81x, டோட்டல் வேலிட் ஓட்ஸ்ன்றது இதுதான். 27x வந்து ஏக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா பிக்கு எவ்வளோ ஓட்டு போட்டிருப்பாங்க? 54x ஓட்டு போட்டிருப்பாங்களா? ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 81 வரணும். 54x. இது பிக்கு. பிக்கு 54x தான் என்னதுன்னா எனக்கு 125,982. ஏக்கு எவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தான் கேட்குறாங்க. அதாவது 27x கண்டுபிடிச்சா போதும். சரியா? கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணோம்னா இது ஒரு 2 டைம்ஸ்னு வரும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 2 6 2 ஆமாம் 6 2 2னா 1 9, இங்கே ஒரு 9, இங்கே ஒரு 1. 6299 1 தான்.
என்னது ஏக்கு போட்ட ஓட்டு. 9 into 9. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருக்கானா, ஒன்று கேன்சல் பண்ணிடுவோம். அடுத்து வேற ஏதாவது கொடுத்துருக்கானா, எதுவும் இல்லை. 81 + 1 - 81 + 9 + 81. இங்க என்ன இருக்கு, -9 - 81. +81க்கு -81 கேன்சல், +81க்கு -81 கேன்சல், +9க்கு -9 கேன்சல். ரிமைனிங் இருக்கிறது 1 தான். 1 தான் என்னோட ஆன்சர். A grocer purchased 10 kg rice for 700 rupees. He spends some amount on transportation, then sells it for 1400. Find the profit percentage made. See, if the profit percentage made 30%, அமௌண்ட் எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு செலவு பண்ணா அப்படின்ட்டு தான் கேட்கணும். ரைட்டா? இப்போ 130 தான் செல்லிங், 130% தான் 1400. அப்போ 100% எவ்வளோ? அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேர்த்து வரக்கூடியதான காஸ்ட் ப்ரைஸ் 700 + எக்ஸ். இதுதான் எனக்கு சிபி. இந்த சிபியை தான் இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன். நம்ம கேட்கறது எக்ஸ். இப்போ 100 எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கிறோம். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறேன். 14000 டிவைடட் பை 13 எத்தனை வரும்? 130 9 130 10. கரெக்டா? ஏன் நான் இப்படி போட்டேன்? நார்மலாகவே போட்டிருக்கலாம்ல. 13 1 0 வரல, அகைன் ஒரு 0 போடுறேன். இப்போ எத்தனை டைம் வரும்? 9 டைம் வருமா? 9 7 டைம் வருமா? எஸ், 7 டைம்னா 91 90. இப்போ எத்தனை டைம் வரும்? 7 டைம் பண்ணா 91. நான் 7 டைம் பண்ற மாதிரியே வச்சுக்கிறேன். அவன் நியரஸ்ட் 2 இன்டிஜர் தானே சொல்றான். 1077. இப்போ சிபியோட வேல்யூ 1077, எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறான். கரெக்டா? அப்போ சிபி இஸ் ஈக்குவல் டு 1077 - 700. எவ்வளோ வரும்? 377. ஆன்சர் எவ்வளோ? 377 வந்துச்சு. A man's speed in still water is 4 km/h, more than the speed of current. If the man takes a total of 10 hours to cover 45 km downstreams and 35 km upstreams. சரி, then the speed of the man in still water என்னன்னு கேக்குறாங்க. ரைட்டா? ரைட்டு. ஸ்டில் வாட்டர் அதிகமா இருக்கு, எக்ஸ் + 4. இல்ல இல்ல, எக்ஸ்ன்றதான் நான் ஸ்ட்ரீம்னு எடுத்துக்கிறேன். ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீமு அதை விட அதிகமா இருக்கு ஸ்டில் வாட்டரோட ஸ்பீட். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்? 45 டவுன் ஸ்ட்ரீம் + 35 அப்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு எத்தனை ஹவர்ஸ்? 10 ஹவர்ஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. சும்மா அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? 2 டைம்ஸ் 7 டைம்ஸ் 9 டைம்ஸ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ? அதுதான் எனக்கு டவுன் ஸ்ட்ரீம். 2x + 4. இதை ஆட் பண்ணால் தான் எனக்கு அப்ஸ்ட்ரீம். டிஃப்ரென்ஸ் எடுத்தால் தான் அது 4. 9 டிவைடட் பை 2x + 4 இஸ் ஈக்குவல் டு 2 - 7/4. என்ன வரும்? 1/4ன்றது கிடைக்குமா? இங்கே என்னது? 9 டிவைடட் பை 2x + 4. 36 இஸ் ஈக்குவல் டு 2x + 4. மைனஸ் பண்ணோன்னா 32. 32 அகைன் நான் மைனஸ் பண்ணனா 16. எக்ஸோட வேல்யூ 16. இது ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. அவன் கேட்கறது என்ன ஸ்பீடு? ஸ்டில் வாட்டரோட ஸ்பீடு. 4 ஆட் பண்ணிங்கன்னா ஸ்டில் வாட்டர் கிடச்சிரும். எக்ஸோட 20 தான் என்னோட ஆன்சர். ஓகே, செஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருது, கொஸ்டின்லாம் வந்து ஈஸியாக இருக்குது, ஷார்ட்டாக உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா என்ன பண்ணுங்கன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி 8 மணிக்கு வந்து நம்ம சிஜிஎலுக்கு எந்தெந்த மாதிரிலாம் கொஸ்டின் வரும் அப்படின்றத ஒரு ப்ரொடிக்ஷன் மாதிரி போட்டுட்ருக்கோம். அனலைஸ் பண்ணி ஸோ அதை நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள், நல்லா இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ.